ஹிந்து விஷயத்த ரொம்ப நம்புறாரு. முருகனை நம்புறாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் சரித்திரத்தில முருகன் மேல வெறியா இருக்கிற ஒரு தலைவர். பிஜேபியுடையா சார்? பிஜேபி எங்க வெறியா இருக்காங்க? முருகன் என்னன்னு தெரியுமா? சார் கேளுங்க. பொசுக்குன்னு முருகன்னா சார் முருகன்னா என்னங்க? பொசுக்குன்னு இப்படி கேட்டீங்களா சார்? அவங்க சார் சார் வேலி யாத்திரையில நீங்க சார் எல்லா நேரமும் அதெல்லாம் அவங்க இருக்காங்க அதெல்லாம் சார். பொலிட்டிக்கல் சார். இவரு பக்தன். ஹெச் ராஜா கந்தன் மணின்னு ஒரு படம் எடுத்து படத்திலே சார் ஹீரோவா நடிச்சிருக்காரு அதெல்லாம் சார். நடக்கட்டும் சார். அதெல்லாம் ஒரு சைடுல. ஆனால் இவர் தீவிர முருக பக்தர். இன்னும் சொல்லப்போனா நானெல்லாம் வந்துங்க அவரு ஒரு அந்த அந்த வேல் அவரு கையில வாங்குறதே டைரக்ட்டா முருகனே கொண்டு குடுக்குறானான்னு தோணுது. அப்படிலாம் எனக்கு தோணும். நான் வந்து ஒரு 60 தடவ பழனியில மொட்டை அடிச்சிருக்கேன். பழனி கோயில்ல 50 தடவ நான் மொட்டை அடிச்சிருக்கேன். இப்ப இவருடைய பக்தி எல்லாம் சார் அருமையான பக்தி. எந்த மதத்தையும் சார்பு இல்லாம நடத்திட்டு போயிருவார் சார். ஈவன் ஜாதியும் நான் சொல்றேன். இந்த ஜாதி ஆளுமை, மத ஆளுமை எல்லாத்தையும் இல்லாம நீங்க ஜாதகத்துல எடுத்துக்கங்க. ராகு, கேது, சனி உச்சம். ராகு உங்களுக்கு வந்து 5ஆம் வீட்ல உச்சம். சனிக்கு குரு பார்வை. கேது லாபஸ்தானத்துல நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு என்ன தருவார் சார்? இவர் வந்து எந்த ஜாதிக்கும், மதத்திற்கும், மொழிக்கும் கட்டுப்படுற ஒரு ஆள் இல்ல.